இசைக்குயில் எஸ் ஜானகியினுடைய சினிமா சாதனைகளும் தனித்துவமான பாடக்கூடிய திறமைகளும் எப்போதுமே வியக்கத்தக்க வகையில் தான் இருந்திருக்கு. ஸோ இப்படி பல சாதனைகளை புரிந்த ஜானகி அம்மா கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி வயது மூப்பின் காரணமாக காலமாயிருந்தாங்க. இவங்க இறந்த 2 நாளில் இவங்களுடைய வீடு தேடி ஒரு கருப்பு பெட்டியானது வந்திருக்குங்க. அந்த பெட்டியில் இருந்த விஷயங்கள் ஒன்னொன்றுமே பார்த்தீங்கன்னா எல்லாரையுமே ரொம்பவே அதிர்ச்சியை உள்ளாக்கியிருக்குன்னே சொல்லணும். ஸோ அப்படியே அவங்களுக்கு அந்த பெட்டி என்ன, அதில் அப்படி என்ன தான் இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான சில அப்டேட்ஸ் தாங்க நமக்கு இப்போ கிடைச்சிருக்கு. வாங்க அதை பற்றி இந்த வீடியோ பதிவில் தெளிவாக பார்க்கலாம். தென்னிந்தியாவினுடைய பிரபலமான பின்னணி பாடகியாக வலம் வந்தவங்க தான் எஸ் ஜானகி அம்மா. அவங்களுடைய மறைவு எல்லாருக்குமே ஒரு வருத்தத்தை கொடுத்திருந்தாலுமே கூட, அவங்க இறந்த 2 நாள்லேயே அவங்களுடைய வீடு தேடி வந்த அந்த கருப்பு பெட்டியில் என்ன இருந்துச்சு அப்படின்னா, ஜானகி அம்மா வாழ்ந்தபோது அவங்க 20 கோடி ரூபாய் அளவு இருக்கக்கூடிய இன்சூரன்ஸ் பாலிசி ஒன்று எடுத்திருந்திருக்காங்க. அவங்க நிறைய பாடல்கள் பாடிட்டு இருந்தவங்க தான். ஸோ அப்பப்போ கிடைக்கக்கூடிய அமௌண்ட் எல்லாமே அவங்க அந்த இன்சூரன்ஸில் தான் கட்டிட்டு வந்திருக்காங்க. ஸோ பின்னாடி ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் அப்படின்ற ஒரு இதில் தான் அவங்க இன்சூரன்ஸ் எடுத்திருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு பணத்துக்கான டாக்குமெண்ட் எல்லாமே இப்போது வீடு தேடி வந்திருக்குங்க. ஸோ அந்த பெட்டியை திறந்து பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்து குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே எழுதியிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய்க்கு மதிப்பில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்டு தான் அது. அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்களில் ஒரு 50% பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேத்திக்கு போகிற மாதிரி தான் அவங்க எழுதி வச்சுருக்காங்க. ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு கணவரும் கிடையாது, மகனும் சமீபத்தில் தான் இறந்து போனாங்க. ஸோ இதனால் அது எல்லாமே அவங்களுடைய பேத்திக்கு தான் அப்படின்ற மாதிரி அதில் பாதி சதவீதத்தை அப்படியே அவங்களுடைய பேத்திக்கு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதிலே இன்னும் ஒரு 5 கோடி ரூபாய் அளவில் அவங்களுடைய மருமகளுக்கு போகிற மாதிரியும், மீதி இருக்கக்கூடியதில் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அவங்களுடைய நெருங்கிய உறவுகாரர்களுக்கு அவங்களுக்காக உதவி பண்ணுற மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு கோடி ரூபாயை இசைத்துறைக்காக அவங்க கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஜானகி அம்மா பின்னணி பாடகி தான். ஸோ இது மாதிரி பின்னணி பாடகியாக வரக்கூடியவங்க, கஷ்டப்படக்கூடியவங்களுக்காக அந்த பணம் செலவு பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்காகவும் செய்துட்டு போயிருக்காங்க. பொதுவாக இது மாதிரியான இன்சூரன்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே போய் வாங்கணும், கிளைம் பண்ணணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. ஸோ அவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே வர மாதிரி தான் ஸ்கீம்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. அப்படி தான் ஜானகி அம்மாவும் போட்டிருக்காங்க. அதனால தான் அவங்க இறந்த 2 நாளில் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள தேடி வீட்டுக்கே வந்துருச்சு. ஸோ இப்படி அவங்க ரொம்ப தெளிவாக டாக்குமெண்ட்டெல்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை பார்த்து தான் எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க, கவலையாக இருக்காங்க, வருத்தப்படுறாங்க. ஸோ நமக்காக இவ்வளோ செஞ்சுட்டு போயிருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லாருமே உருகிட்டுருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஆட்களுமே அவங்க வாழக்கூடிய நாட்களில் தனக்குன்னு வேணும் அப்படின்னு கொஞ்சம் சொத்து மதிப்புகளை சேர்க்கறது எல்லா மனிதர்களுடைய இயல்பான ஒரு குணந்தாங்க. ஸோ அப்படி தான் ஜானகி அம்மாவும் சேர்த்துருக்காங்க. பொதுவாக ஒரு பாடலில் பல குரல்களில் பாடி அசத்த முடியுமா அப்படின்னா அது ஜானகி அம்மாவால் மட்டும்தாங்க முடியும். இவங்க எப்படி தான் எல்லா மொழிகளையும் உச்சரிப்பு மாறாமல் பாடுறாங்களோ அப்படின்னு எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருக்காங்க. அதோடைய ரகசியங்கள் கூட எல்லாரும் கேட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு திறமையான ஒரு நபருங்க. ஸோ ஜானகி அம்மாவை பார்த்தீங்கன்னா தமிழில் பாட்டு பாடுறாங்க அப்படின்னா அந்த பாட்டை தமிழில் ரொம்ப உச்சரிப்பு மாறாமல் சூப்பராக பாடுவாங்க. அதே மாதிரி ஹிந்தியில் பாடுறாங்க அப்படின்னா ஹிந்திலையும், இன்னும் பிற மொழிகளில் பாடுறாங்க அப்படின்னா எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பரிட்சமான தெலுங்கு மொழியில் எழுதி வச்சுக்கிட்டு பாடுறதை வழக்கமாக வச்சுருப்பாங்க. ஸோ அதுதான் அவங்களுடைய சீக்ரெட்டாகவே இருந்திருக்குங்க. இது மாதிரி தனித்துவமான மொழிபெயர்ப்பு முறையால் தான் அவர் பிற மொழிகளில் உச்சரிப்புகளை ரொம்ப துல்லியமாக உள்வாங்கி பாட முடிஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லுவாங்க. அவங்களுடைய முதல் பாடலில் தொடங்கி கடைசி பாடல் வரைக்குமே ஜானகி அம்மா பாடின பாடல்களில் தனிப்பாடல்கள் ஒன்றொன்றுமே மகிழ்ச்சி, சோகம், ஏக்கம், பிரிவு, கொண்டாட்டம், ஆசை, தாய்மை இப்படி எல்லா உணர்வுகளையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் மட்டுமே அவங்களுடைய பாட்டு இருந்தது அப்படின்னே சொல்லணும். ஸோ அதுவே அவரை பின்னணி பாடகியாக இருந்தாலுமே கூட முன்னணி பாடகியாக கொண்டு வந்தது அப்படின்னே சொல்லணுங்க. ஜானகி அம்மாவனுடைய அசாத்திய திறமைக்கு உதாரணமாக மகளிர் மட்டும் படத்தை சொல்லலாங்க. ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆனப்போ 1994 இந்த படம் வெளிவந்துச்சு. ஸோ இளையராஜா இசையில் கவிஞர் வாலி எழுதின ஒரே பாடலில் ரேவதி, ஊர்வசி, ரோகிணி இந்த 3 ஹீரோய்களுக்குமே 3 குரலில் பாடி அசத்தியிருந்தாங்க ஜானகி அம்மா. ஸோ இதில் ரேவதிக்காக மாடர்ன் ஸ்டைல்லையும், ஊர்வசிக்காக ஐயர் வட்டார வழக்குலையும், ரோகிணிக்காக சென்னை தமிழ் வட்டார வழக்குலையும் அவங்களுடைய குரலை மாற்றி மாற்றி பாடி மொத்த பேரையுமே அப்படியே வியப்பில் ஆழ்த்தியிருந்தாங்க.
ஸோ இப்படி பல மொழிகளில் திறமைகள் கொண்டவங்க தான் ஜானகி அம்மா. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி அப்படின்னு 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி உலக சாதனையை வந்து படைச்சிருக்காங்க. இவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்னும் வரைக்கும் எக்ஸாக்டாக இவங்கள்ட்ட இதுதான் இருக்குது அப்படின்னு ஒன்றும் தெரியல. இருந்தாலுமே கூட அவங்களுக்கு சென்னை, ஹைதராபாத், அவங்களுடைய இறுதி காலத்தில் வசித்து வரக்கூடிய மைசூர் ஆகிய முக்கிய நகரங்களில் இவங்களுக்குன்னு சொந்தமாக வந்து வீடுகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அசையா சொத்துக்களும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து டீட்டெயில் கிடச்சிருக்கு. இது தவிர 50 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்களுடைய நீண்ட கால பயணம் அப்படிங்கிறது இந்த இசை பயணம். இந்த இசை பயணத்தில் பாடி பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் மூலமாக தொடர்ந்து கிடைத்து வரக்கூடிய ராயல்டி தொகையும் அவருடைய பிற முதலீடுகளும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நிறைய இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஜானகி அம்மாவினுடைய ஒட்டுமொத்த சொத்த மதிப்பு சுமார் 15 கோடி ரூபாயிலிருந்து 25 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஆனால் இவ்வளவு சொத்துக்கள் இருந்துமே கூட இது எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து பெருசாகவே தெரியல அப்படின்னு தாங்க சொல்லணும். ஏன்னா எத்தனை சொத்துக்கள் இருந்தால் என்ன, எத்தனை விருதுகள் வாங்கியிருந்தா என்ன, எனக்கு எப்போவுமே என்னுடைய ரசிகர்கள் தான் எனக்கு மிகப்பெரிய விருது, சொத்து அப்படின்னு ஜானகி அம்மா அடிக்கடி பல மேடைகளில் ரொம்ப நெகிழ்ச்சியாக வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் ஜானகி அம்மாவுடைய ரசிகராக இருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்படி நிறைய மேடைகளில் பேசி ரசிகர்களை, அதாவது பல்லாயிரக்கணக்கான கோடி மக்களுடைய மனசில் நீங்கா இடம் பிடித்தவங்க ஜானகி அம்மா. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா ரசிகர்களுடைய மனங்களில் என்றைக்குமே அவங்க நீங்கா இடத்துலோடு தான் இருப்பாங்க. தென்னிந்திய மொழிகள் இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தில் ஜானகி அம்மாவினுடைய காந்த குரலானது ஒலிச்சுக்கிட்டே தாங்க இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட காந்த குரலுக்கு சொந்தக்காரங்க இன்றைக்கி நம்மளோட இல்லை அப்படின்னாலுமே கூட கண்டிப்பாக அவங்களுடைய பாடல்கள் மூலமாக அவங்க என்றைக்குமே வந்து நம்மளோட இருப்பாங்க அப்படின்றத யாராலையுமே வந்து மாற்ற முடியாது. ஜானகி அம்மா தன்னுடைய தனித்திறமையால், முயற்சியால் மட்டுமே வந்து முன்னுக்கு வந்திருக்காங்க. ஜானகி அம்மா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காகவே அவங்களுடைய குரலுக்காக எத்தனை பேர் வேணாலும் அவங்களுக்கு அடிமையாக இருக்கலாங்க. ஏன்னா எனக்கு எத்தனை கோடி சொத்து இருந்தாலுமே எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, அதெல்லாம் என்னுடைய ரசிகர்களுக்கு ஈடாகுமா அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. இது மாதிரிலாம் வேறு யாராலையும் சொல்ல முடியுமா? நினச்சி கூட பார்க்க முடியாதுங்க இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எல்லாரும் செய்வாங்க அப்படின்னு. ஸோ ஜானகி அம்மா எப்போதுமே எளிமைக்கு வந்து உரித்தானவங்க. எளிமையாக இருக்கணும், பாசமாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ அவங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சில எதிர்பாராத சம்பவங்களால் இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லை. இருந்திருந்தாலுமே கூட அவங்க என்றைக்குமே வந்து இந்த இசைத்துறையை விட்டு வந்து நீங்கவே முடியாது. அவங்க எப்போதும் வந்து இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய குரல்களை நம்ம கேட்டுகிட்டே தான் இருக்க போகிறோம். இப்படிப்பட்ட காந்த குரலுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஜானகி அம்மாவினுடைய மறைவுக்கு நீங்களும் உங்களுடைய இரங்கல்களை மறக்காமல் வந்து கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய அப்டேட்ஸை நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.